சினிமா துறைக்கு மிகவும் தொடர்பு உள்ள சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியில் உள்ள ஏரி முழுவதும் சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அழியும் நிலையில் உள்ளது. அரசு நடவடிக்கை எடுக்குமா? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சேலம் அருகே உள்ளது பனமரத்துப்பட்டி ஏரி. ஆங்கிலேயர்களால் 9.68 லட்சம் மதிப்பில் 2137 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டதுதான் இந்த பனமரத்துப்பட்டி ஏரி. இந்த ஏரி சேலம் மட்டுமின்றி ராசிபுரம் நகராட்சி, மல்லூர் மற்றும் பனமரத்துப்பட்டி பேரூராட்சி பகுதிகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருந்தது. மேலும் அந்த பகுதியை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான விவசாயத்திற்கும் நீர் ஆதாரமாக இருந்து வந்தது. சேலம் மாநகர் பகுதிக்கு 1924ஆம் ஆண்டில் மேட்டூர் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அன்றிருந்து பனமரத்துப்பட்டி ஏரியின் பராமரிப்பை சேலம் மாநகராட்சி நிர்வாகம் கைவிட்டதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த ஏரி முழுவதும் சீமை கருவேல மரங்களால் நிறைந்துள்ளது. இதனால் ஒரு சொட்டு நீரின்றி ஏரி வறண்டு காணப்படுகிறது. சுற்றுப்புறம் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனை தூர்வார வேண்டும். முழுமையாக சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்தி ஏரியை ஆழப்படுத்தி நீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த ஏரியினால இன்னைக்கு பல கிராமங்களுக்கு விவசாயிகள் கடுமையான பாதிப்பு, ஆயிரக்கணக்கான விவசாய வளர்கள் பயன்பெற்று வந்தது. அப்படி இருந்த ஏரி இன்னைக்கு இந்த ஏரியினுடைய உபரி நீர் அம்மாபாளையம் மற்றும் மல்லூர் ஏரி, பல ஏரிகள் நிரம்பி திருமணி முற்றாட்டில் போய்கிட்டு இருந்த ஏரி அது. ஆனா இன்னைக்கு பூராமே உங்களுக்கு ஆக்கிரமிப்பு உங்களுக்கு என்னன்னா முட்புதர்கள் தான், சீமக்கர மரம் தான். சீமக்கர மரங்களை அகற்றத்துக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். கால்நடை பூங்காவுக்கு தலைவாசல் போற தண்ணியை வாரத்தில் ஒரு நாள் திருப்பி வரத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு ஏரியில் இருக்கிற முட்புதர்கள் எடுத்தாவே பேயற மழை தண்ணி நிற்கும். நீ வாரத்தண்ணி போறாமல குடிச்சிருது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி பனமரத்துப்பட்டி ஏரியை எங்களுக்கு மீட்டெடுத்து மீண்டும் விவசாய பயன்பாடு கொண்டு வரணும். மேட்டூர் உபரி நீரை சேர்க்குன்னு சொல்லி பல தடவை கோரிக்கை கொடுத்து அந்த கோரிக்கை நிறைவேற்றதாக சொன்னாங்க. இதுவரையில் அதையும் நிறைவேற்றல. இதை நிறைவேற்றி கொடுக்குன்னு சொல்லி பனமரத்துப்பட்டி விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கும். இது ஒரு புறம் இருக்க, இந்த பனமரத்துப்பட்டி ஏரிக்கும் சினிமா துறைக்கும் மிகப்பெரிய தொடர்பும் வரலாறும் உள்ளது. அந்த காலத்தில் 25க்கும் மேற்பட்ட தமிழ் சினிமாக்கள் இங்கு எடுக்கப்பட்டுள்ளன. முதலாளி, எங்க ஊர் ராசாத்தி, எதிர்வீட்டு ஜன்னல், புதிய தோரணங்கள், சட்டம் ஒரு இருட்டறை என பல்வேறு தமிழ் சினிமாக்கள் இந்த ஏரியை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளன. இதற்காகவே அந்த காலத்தில் சினிமா எடுப்பவர்கள் வந்து தங்குவதற்காக அடிக்கரை என்னும் பகுதியில் பங்களா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர், கருணாநிதி மற்றும் கவிஞர் கண்ணதாசன் ஆகியோர் தங்கி திரைக்கதை பாடல்களை எழுதியுள்ளனர். ஆனால் தற்பொழுது மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த பங்களாவை கண்டும் காணாமல் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து தூர்வாரி சீமை கருவேல மரங்களை அகற்றி இந்த பகுதி சுற்றுலாத்தலமாக மாற்றி சேலத்தின் அடையாளமாக உள்ள இந்த பனமரத்துப்பட்டி ஏரியை அனைத்து தரப்பு மக்களும் வந்து செல்லும் வகையில் அரசு செயல்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வந்த பனமரத்துப்பட்டி ஏரி தற்பொழுது பராமரிப்பின்றி உள்ளது. மேட்டூர் அணை நீர் வரத்திற்கு முன்பாக இந்த பனமரத்துப்பட்டி ஏரியிலிருந்தான் சேலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நீரானது சென்று கொண்டிருந்தது. தற்பொழுது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த பனமரத்துப்பட்டி ஏரி என்பது சிதலமடைந்தே கிடைக்கிறது. குறிப்பாக 936 ஏக்கர் கொண்ட மிக பெரிய ஒரு ஏரியாகவே இந்த பனமரத்துப்பட்டி ஏரி உள்ளது. தற்பொழுது இந்த ஏரி முழுவதும் சீமை கருவேல மரங்களால் நிறைந்துள்ளது. இந்த சீமை கருவேல மரங்களை அகற்றி இதனை தூர்வார வேண்டும் என விவசாயிகள், பொதுமக்கள் என தொடர்ந்து பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். எங்கு பார்த்தாலும் சீமை கருவேல மரங்களும் புதர்களும் நிறைந்து குடிமகன்களின் கூடாரமாகவே மாறி வருகிறது. உடனடியாக அரசு இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து இதனை ஒரு சுற்றுலா தலமாகவும் மாற்றி அமைத்தால் சேலம் மாவட்டத்தின் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் இந்த பனமரத்துப்பட்டி ஏரியானது விளங்கும். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து இதற்கான நிதி ஒதுக்கீடை உடனடியாக செய்து அரசாணையை
வெளியிட்டு பணிகளை துவங்க வேண்டும் என்பதே இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளின் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.